சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயா ரூ. 2,00,000 காச வாங்கிக்கிட்டு சத்யா மேல இருந்த கேஸ வாபஸ் வாங்கிடுறாங்க. ஆனா, காச வாங்கிக்கிட்டு தான் விஜயா கேஸ வாபஸ் வாங்குனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது இல்லையா? அதுக்காக நன்றி சொல்றதுக்காக நம்ம மீனாவோட வீட்ல இருந்து எல்லாருமே விஜயாவ பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு நம்ம விஜயா கிட்ட சத்யாவ விட்டு மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் இது மாரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பும் கேட்டர்றாங்க. இப்ப விஜயாவால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா விஜயா தான் காச வாங்கிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அமைதியாவே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாச்சுல நீங்க கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு, நம்ம முத்துவும் மீனாவும் தான் இருக்காங்க. அதான் பிரச்சனை முடிஞ்சிடுச்சுல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு விஜயாவ நம்ம முத்து கூப்பிடுறாப்புல. அதெல்லாம் முடியாது. நான் வரவே முடியாது அப்படின்னு விடாப்பிடியா இருக்கிறாங்க. உடனே நம்ம முத்து பிளான் பண்ணி, சரி, சரி இப்படித்தான் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு போயிடுச்சாம். அவரும் அவர் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டாராம். அதே மாதிரி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த ஊருக்கே போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுவிட்டு, நம்ம முத்துவும், மீனாவும் கிளம்பிடுறாங்க. இப்ப விஜயா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கூடவே விஜயாவோட ஃப்ரெண்டும் சேர்த்து விஜயாவ ஏத்தி விடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? விஜயா தானா வீட்டுக்கு வரப்போறாங்க. இதுதான் அப்கமிங்ல நடக்கப்போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.